الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. புகழ் அனைத்தும் மேக நாயனார் அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே து ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசியா செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய எங்களுக்கு எல்லா அம்சங்களுக்கும் அழகாக வழிகாட்டி இருக்கிறது. ரப்புனல்லதி ஆஃபா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. மூஸா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே ஃபிரௌன் அல்லாஹ்வை பற்றி விபரம் கேட்கும் பொழுது, உங்களுடைய இரட்சகனை பற்றி நீங்கள் கூறுகின்றீர்களே, தாவத் கொடுக்கின்றீர்களே, உங்களுடைய இரட்சகன் எப்படியானவன்? சுப்ஹானல்லாஹ். படைத்தான், வழிகாட்டினான். இந்த ரெண்டு பண்பையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விளங்கப்படுத்தினார்கள். ஆக சகோதரர்களே, மனிதனுடைய செயல்கள் அழகாக வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கை அழகாக வேண்டும், மனிதனுடைய இரு லோகமும் வெற்றியோடு அமைய வேண்டும். உலகிலே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லப்பட்ட துஆக்களில் மிகவும் சிறந்த ஒரு அற்புதமான துஆவாக முஃபஸ்ஸிர்கள், விரிவுரையாளர்கள் எடுத்துத் தருகின்றார்கள், கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு துஆ. وَمِنْهُمْ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. சுப்ஹானல்லாஹ். உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஸனாவை தருவாயாக, நல்லதை தருவாயாக, சிறந்ததை தருவாயாக, நரக வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்ற துஆதான் ஆச்சரியமான அற்புதமான, எத்தனையோ துஆக்களுக்கு சமனான, இன்னும் சொல்ல போனால் தலை சிறந்த ஒரு துஆவாக உலமாக்கள் தருகின்றார்கள். ஆக சகோதரர்களே, அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது அடியார்களை சிரமப்படுத்தவல்ல, அல்லாஹ் எதிர்பார்ப்பது அடியார்களை சிரமத்துக்குள்ளாக்கி கஷ்டங்களுக்குள்ளே அவன் விழ வேண்டும் என்பதல்ல. எனவே மனிதனுடைய வாழ்க்கையில் அது இபாதத்தாக இருக்கலாம், எந்த ஒரு செயற்பாடுகளாக இருக்கலாம், அத்துணையும் சரியாகுவது முதலாவது அவருடைய மனசு சரியாக வேண்டும் என்று சொல்கிறது குர்ஆன். மனசு நல்லமாகும். மனசு நல்லமானால், உள்ளம் நல்லமானால் எல்லாம் நல்லமாகும். அன்புக்குரியவர்களே, அது உலக வியாபாரத்திலேயாக இருக்கலாம். சீசன் வருகிறது, காலங்கள், வியாபாரத்தில் நல்ல முறையில் நாங்கள் முன்னேறும் எதிர்பார்க்கக்கூடிய எவ்வளவு பெரிய நடவடிக்கைகள் எடுத்தாலும், முயற்சிகள் எடுத்தாலும், முதலாவது கல்வி சுத்தமாகும் சொல்லுவாங்க. எண்ணம் சரியாகணும், எண்ணம் சரியாகணும். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நாங்க பஜார்ல கடைய 7 மணிக்கு திறக்கிறோம், 8 மணிக்கு திறக்கிறோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் பஜாரை திறந்து கடையுடைய கதவை திறந்து வைக்கலாம். ஆனால் அவ்வாறு ரிஸ்க் இருக்கிறதே,
அல்லாஹ் வாழ்வாதார வளங்களை, எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை, ரிஸ்குடைய ஏற்பாடுகளை செய்ய தரக்கூடிய கதவுகளை அல்லாஹ் தஹஜ்ஜுதிலே திறந்து விடுகின்றான். 4 மணிக்கு அந்த கதவு திறந்தாச்சு. கடையில் எதை தேடுறோமோ அது கடையிலே அல்ல. லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக். உங்களோட ரிஸ்குக்குரிய, உங்களோட சந்தோஷத்துக்குரிய, உங்களோட நிம்மதிக்குரிய ஏற்பாட்டை நாம் கடைக்குள்ளே வைக்கவில்லை, உங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முதலாவது தஹஜ்ஜுத் தொழுகைக்கு முன்னால கூட ஒரு மனிதன் மன் அஸ்பஹ வ ஹம்முஹு அத்-துன்யா, சுபஹில் எழும்புகின்றார், அவருடைய முழு கவலையும் என்ன நடக்குமோ, வியாபாரம் எப்படி, முழுக்க இதே யோசனையில துனியான்ற ஏக்கத்தோட தஹஜ்ஜுதில் எழும்புறார். அல்லாஹு தஆலா அவருடைய 2 கண்களுக்கும் இடையிலே வஜஅல பைன ஐனைஹி ஃபக்ரா, வறுமையை விரிச்சிட்டுவான் அல்லாஹு தஆலா. உள்ளத்துல ஒரு நிம்மதியை காணலாது. ஏனென்றால் அவர் விழித்தது மோசமான எண்ணத்தோட, உலகமே வாழ்க்கை என்ற நோக்கமோட, அபுனா துனியா, உலகத்திலே நான் சிறந்தவனாக வேண்டும், உலகத்திலே நான் லாபம் அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு காலையில் விழிப்பது. கடையின் கதவு எவ்வளவு 24 hours, அது 24 மணி சேவிஸ் உள்ள கடையாக இருந்தாலும், டே நைட் இருந்தாலும் அல்லாஹ் ரிஸ்குடைய வாசலை மூடிடுவான். சொல்லி காட்டினாங்க, உள்ளத்துல அல்லாஹ் பிரிக்கிற பங்கு இது போதாதுன்ற குணத்தோடு இருந்தா யக்குல் வலா யஸ்பா, எவ்வளவுதான் கொட்டினாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த மாட்டு பசி ஒன்று இருக்கிறது. ஹதீஸில் இந்த வார்த்தை வருகிறது, அந்த பசி தீராது. இதே போல உலகத்துடைய ஆசைகளும் தேவைகளும் நிரம்பாது. அவருடைய மண் தான் இவருடைய வயிற்றை நிரப்பும் என்று சொன்னாங்க. இலட்சி ஓடுவதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைத்தார்கள். சகோதரர்களே, ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் வியாபாரியோட உள்ளம் எப்படி இருக்கணும், அவருடைய எண்ணம் எப்படி இருக்கணும், அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பஹ வ ஹம்முஹு அல் ஆখিরা, இந்த வியாபாரத்தால, இந்த குடும்பத்தால, இந்த பஜாரால, இந்த கடையால, இந்த நாடுல, சகோதரர்களே, நான் எப்படி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவேன், மறுமையினுடைய சேமிப்புக்கு எனது வியாபாரத்தை எப்படி ஆக்கிக் கொள்வேன் என்ற நோக்கத்தோடு யார் காலையை அடைவார்களோ அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தை சுப்ஹானல்லாஹ் பணக்கார உள்ளமாக ஆக்கி வைப்பான். ஒரு சதம் அன்றைக்கு வியாபாரம் நடக்கல என்றாலும் பரவாயில்லை, உள்ளம் சீமான், அதாவது நிரப்பமான ஒரு எண்ணத்தோட, நிரப்பமான ஒரு புன்னுருவலோட, நிரப்பமான ஒரு சந்தோஷமான நாடாக உள்ளத்திலிருந்துதான் நல்லதும் கெட்டதும் பிறக்குது. சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உள்ளத்துல எங்களுடைய வியாபாரத்துக்கு முன்னால, எங்களுடைய தொழிலுக்கு முன்னால நாங்க முதலாவது எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்புறதுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம், தக்வாவை கொண்டு வரணும். துனியாவை லேசாக்குறதுக்குரிய வழி தொழில்நுட்பம் ஈக்கலாம், தேவையான வேலை ஈக்கலாம், உலகத்தில் வேண்டிய இடத்திலிருந்து வேண்டிய வியாபாரம் செய்யலுமான இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களோட கடையுடைய, உங்களோட ஷாப்புடைய, உங்களோட தொழில் நிறுவனத்துடைய கதவை உங்களுக்கு திறக்கலாம், ஆனால் வானம் பூமியுடைய பறக்கக்கூடிய கதவை நான் தான் திறப்பேன். அது இல்லாததுதான் இன்றைக்கு பிரச்சனை. பறக்கத்து இல்லை. ஏன்னா நாங்க பறக்கத்து வர வேலையை கடைக்குள்ள, கடைக்கு வெளியே செய்யப்படுகிறதில்லை. அல்லாஹ் தஆலா நோன்புல தக்வாவை தாரான். அது நோன்புக்கு மட்டுமல்ல, அது ஹஜ்ஜிக்கு போனாலும் தக்வா, வியாபாரத்துக்கு போனாலும் தக்வா. தக்வாவுடைய வியாபாரம் நடக்கணும். பஜாரில தக்வாவுடைய சீசனாக இருக்கணும். இது தக்வாவுடைய சீசன். சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு பயங்கரமான வார்த்தை, தக்வாவுக்கு மாற்றமான வியாபாரம், அல்லாஹ்வை பயப்படாத வியாபாரம். சீசன் டார்கெட் பண்றது நல்ல அல்லாஹ்வுடைய அச்சத்தோட, இதுல அடையணும், நஷ்டம் இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வை அச்சத்தோடு அடையாத வியாபாரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரி,
அஷரத்துல் முபஷரா 10 சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களில் 6 பேர் வியாபாரிகள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய வியாபாரின்னா தூர இருந்து சொல்லுவாங்க இது என்ன வகை குதிரை என்கிறாங்க. அவ்வளவு பெரிய தலை வியாபாரத்தில். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உலகத்தில் ஒரு வியாபாரம் செய்தார்கள். உலகம் இன்றைக்கும் வரலாறு ஆச்சரியமா பேசுது. அந்த தூய்மையான எண்ணத்தோட நான் சொன்னேன், நல்ல எண்ணத்தில் நல்ல வியாபாரத்துடைய இந்த தக்குவாவுடையவர்களுடைய வியாபாரத்துல ஒரு எண்ணம் வரும். இந்த சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு போகணும், உம்மத்துக்கு போகணும், தீனுக்கு போகணும், தீனுக்கு போகணும். சஹீஹான ஹதீஸ்ல வாரது சகோதரர்களே, எப்படியான வியாபாரத்தில் எப்படியான பரக்கத் அன்றைக்கு கண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். முஸ்லிமுடைய ரிவாயத், ஒரு சகோதரர் நடந்து செல்கிறார். மலை முகில்கள் இருந்து ஒருவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. இன்னாருக்கு பொழியும் மலை இது. தக்வாட வியாபாரம். வானம் பூமியில கதவல்ல எப்படி துறக்கிறான் என்பதை பாருங்க. எல்லாருக்கும் ஆசை. மதீனா மக்கால் இருந்து சஹாபாக்கள் வரக்கொலை ஒரு சதம் இல்லாமத்தான் வந்தாங்க. வியாபாரிகளும் வெறும் கையோட. சகோதரர்களே சுபஹானல்லாஹ், அவர்களுக்கே ஒரு யோசனை வந்தது. லா அர்துன் வலா வலா லைஸத் லனா அர்துன் வலா துயும் தாரும். மதீனாவுக்கு போறோம், யார் உணவு தாரது, யார் சாப்பாடு தாரது, ஒரு தூமி குண்டும் இல்ல, ஒரு காணி குண்டும் இல்ல, வியாபாரத்துக்கு எந்த ஏற்பாடும் இல்ல. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹு யர்ஸுகுஹா வ இய்யாக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், நீங்க என்ன நம்பி போங்கோ. உலகத்துல சேமிச்சு பணக்காரராக பார்க்கிற இனம் மனிதனும், சேமிச்சு வாழ பார்க்கிற படைப்பு எலியும் எறும்பும் மனிதனும் வருகிறது. இந்த மூணுக்கேத்தான் அடுத்தவனை வெட்டி அடுத்தவருக்கு முன்னேற்றம் தேவையில்லை. சகோதரர்களே சுப்ஹானல்லாஹ், இதுல ஸ்டாக் பண்றதுக்கு தானே சீசனுக்கு பெட்ரோல் இல்லைன்ற கூட இங்க டேங்க் கணக்கு சாமான் பஜார்ல தட்டுப்பாடாகும், விலைவாசிய கூட்டி விற்கணும் நோக்கத்தில் சகோதரர்களை தவறான எண்ணத்துடைய வியாபாரி, உள்ளம் சீராகாத வியாபாரி, அல்லாஹ்வை பயப்படாத வியாபாரி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளை கியாமத்துல குஷ்டரோகியாக இருக்கப்படுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஜ்ஜார் ஹுமுல் துஜ்ஜார், பயங்கரமான வார்த்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரிகள் என்று சொன்னா அவர்கள் பெரும் பாவிகள் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? நீங்க இடங்களே வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? வியாபாரம் செய்வது தவறு என்று சொல்கிறீர்களா? வியாபாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிறீர்களா? இல்லை, ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வியாபாரம் செய்யணும், கொடுக்கல் வாங்கல் செய்யணும். இது சிறந்த, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. உழைத்து சாப்பிடுறது, சம்பாதிச்சு சாப்பிடுறது. சுப்ஹானல்லாஹ். சொன்னதன் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொய் சொல்ற வியாபாரி எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம். சில உலமாக்கள கருத்து, உண்மையான பொருளை விற்பதற்கு கூட சத்தியம் செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய பேரை வச்சு இந்த துன்யாவை விற்காதீங்க. வலா தஜஅலில்லாஹ் உர்தத்தன் பிஐமானிக்கும் வலா தஜஅலித் துன்யா. துன்யா ஒரு பஜார்ல ஒரு வியாபாரத்துக்கு 1 லட்சம் லாபத்துக்கு, ஒரு துன்யாவுடைய லாபத்துக்கு படைச்ச ரப்புடைய சத்தியமா இந்த வார்த்தை வியாபாரத்துல வாரதே பரக்கத்து இல்லைன்னு சில உலமாக்கள் எழுதிக்கலாம். அல்லாஹ்வுடைய பேரை வச்சு துன்யா வியாபாரத்துல முன்னேற பார்க்குவாங்க. அல்லாஹ் சொன்ன முறையை பேரு. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை பயந்து உள்ளத்தை சுத்தமாக வைத்து வியாபாரம் செய்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா கையேந்த விரும்பல, கையேந்த வைக்கல. துல்லூனி அலசூக், மதீனால போய் கேட்டாங்க. ஒரு கோடீஸ்வர மதீனா வாசியத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா ஜோட் பண்ணினாங்க, சகோதரர் ஆக்கினாங்க. நான் வேண்டிய சொத்தெடுங்கோ, வேண்டிய காணியிடுங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னாங்க, எனக்கு பஜாரை மட்டும் காட்டித்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு கோடீஸ்வரர், ஆனா வெறும் கையோட தான் போறாங்க. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஒன்றை மட்டும் நாங்க விளங்கணும், அல்லாஹ் ரிஸ்க தந்துதான், அல்லாஹ் வாசலை திறந்துதான் எங்களை வாழ வச்சு கொண்டிருக்கிறானே தவிர வெறும் கையோட வந்தோம், வெறும் கையோட போவோம், வெறும் கையோட போவோம், தடமாறப்படாதுன்றனலாம். அண்ணா புஸ்ர போகும், எங்க போறீங்க நீங்க? ஏன் தடமாறுகின்றீர்கள்? ஷரியத்துக்கு முன்னால, வியாபாரத்துக்கு முன்னால, அல்லாஹ்ட பொருத்தத்துக்கு முன்னால. கண்ணியமான அல்லாஹ்ட நல்லடியார்களே, அந்த சஹாபியை அல்லாஹ் தஆலா எப்படியான மண்ணை தொட்டாலும் தங்கமாகுது, அப்படி வியாபாரத்தை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. தங்கம் வெற்றத்துக்கு 100 பாஸ்மார் மதீனால, மக்கால வெறும் கையோட வந்தாங்க, அல்லாஹ்ட தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்ட பொருத்தத்துக்காக வேண்டி. அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு நான் தருவேன், ஏந்த முறையில வாங்கணும். நீங்க அவ்வாபு ரிஸ்குடைய பரக்கத்துடைய வாசல்களை திறந்துட்டு பஜார்ல நடமாடுங்க. எலும்புறதே 8 மணிக்கு, முழுக்கோட பஜார்ல, பொய்யோட பஜார்ல. சொன்னாங்க, அல்லாஹ் தந்தத்தை பொருந்தாம அல்லாஹ்வை அதிருப்தி படுத்திக் கொண்டு அடுத்தவண்ட கழுத்துல வச்சு நான் வாழணும் இந்த வியாபாரம், அது அவ்வாபு ரிஸ்குடைய, அதாவது பரக்கத்துடைய வாசல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்ட வியாபாரம், அடைக்கப்பட்ட வியாபாரம். கிடைக்காது, கிடைக்கிற மாதிரி சாப்பிடுற மாதிரி வயிறு நிரம்பாது. இந்த உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பாருங்க, இன்றைக்கு பேசுறோம், உலகத்தில் ஒரு முன்மையாதிரியான வியாபாரம் நடக்கணும் என்றா அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வியாபாரத்தை படிங்க கொண்டு வருது, படிங்க. உஸ்மானி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச வியாபாரம் ஒரு கிணத்தை வாங்கினாங்க, சதகாட வியாபாரம். வியாபாரத்துடைய பரக்கத்துக்குரிய முக்கியமான வழி எழுதுறாங்க, சதகாட வியாபாரம். அவங்க வாங்கினாங்க கிணறு, அந்த கிணறு பேர்ல அங்கிருந்து வார அந்த விவசாய நிலத்தில் இருந்து இன்றைக்கு மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் ஒரு ஹஜ்ஜாஜிகள் உம்மார்கள் தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் அக்கவுண்ட் நம்பர் மதீனால, அது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேர்ல இருக்குது. வாழ்ந்து முடிஞ்சு 1000 வருஷத்துக்கு மேல செஞ்ச வியாபாரம் நிக்குது மதீனால. லேசான வியாபாரம் இல்ல சகோதரர்களே. இந்த கீழ் அந்த ஹோட்டலில் இருந்து அந்த ஹஜ்ஜாஜிகள் அந்த வருமானம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெயரில் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழும் வறுமை கோட்டில இருப்பவர்களுக்காக வேண்டி பங்கிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி பரக்கத்தான வியாபாரம் செஞ்சிப்பான், சுப்ஹானல்லாஹ். எப்படி பரக்கத்தான வியாபாரம், தக்வாவுடைய வியாபாரம், அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்யறது. அல்லாஹ்வை பயந்தா வியாபாரங்கள்ல உழைக்கிற வழிகளை அல்லாஹ் திறந்து தருவான், அல்லாஹ் திறந்து தருவான். இருக மாட்டோம், கடன்காரரா மௌத்தாக மாட்டோம். கடன்காரர் சில வேளை கை நீட்டுறது முறையே இல்லை, ஆக மோசமான வேலை. அதை விட மோசமான நிலைமைக்கு மறுமையில கடன்காரர் தான். மறுமையில் ஒருத்தர் கேட்டு வாங்கிச்சார், மறுமையில் அவருக்கு அதுக்கு தண்டனை இல்லை. ஆனா கடனை கொடுக்காம மௌத்தாயிட்டார். எந்த அளவுக்கு வருகிறதுண்டா, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மகர் கூட கடன். சஹீஹான ஹதீஸ். மனைவியின் கடனும் மனைவியின் மகரும் ஒரு கடன். அதை நிறைவேற்றாமல் ஒரு ஆண் மகன் மரணித்தால் நாளை கயாமத்துடைய நாளையிலே மனைவிக்கு அந்த கடனை நிரப்ப வேண்டும். மனைவிக்கு அவ்வளவு பொல்லாதது கடன். ஷஹீதுடைய முதல் இரத்த துளி விழும் பொழுது கடன், அது கடனை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸா தொழுகை கடன், சீசனுக்கு கடன், சீசன் முடிஞ்சு தாரண்டு கடன், கோடி கணக்கு. மாஷா அல்லாஹ், என்னுடைய மொழியிலே சொல்றா புல்லு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, தக்வாவா இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இது பெரும் பாவம், இது பெரும் குற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேர் துஆல ஒரு மனிதர் ஒரு சாரார் துஆ, 3 சாரார் துஆ. அதுல ஒரு சாரார் ரஜுலுன் ஆஸாஹுல்லாஹு மாலன் சுஃபஹா, எங்க இந்த வியாபாரம் நடக்கிறது தெரியா, எக்ரிமெண்ட்டும் இல்ல, பேசின பேச்சில. வியாபாரத்துல ஆயத்து தான் ஆகப்பெரிய ஆயத்து குர்ஆன்ல, ஆகப்பெரிய ஆயத்து. தம்படிக்க எழுதுங்கோ. முஹப்பத் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லி எங்க விஷயங்கள் எல்லாமே பழுதாகிறதுக்கு காரணம், நாங்க சில விஷயங்கள் அல்லாஹ்வை வச்சுட்டு நாங்க பெரிய ஆளாங்க. தெரியாதவர்களோடு செய்யக்கூடிய வியாபாரத்தை விட தெரிந்தவர்களோடு செய்யும் வியாபாரம் தான் கராரை கொள்ளும். அவ்வல் கரார் ஆகிர் சலாம். எங்களுடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி பஜார்ல பாவிச்சது. முதலாவது எக்ரிமெண்ட் சரி, பின்னால சலாமத். முதலாவது சலாமத், பின்னால குழப்பம். இன்றைய காலையில ஒரு கோல் வருது. 13 வருஷத்துடைய வியாபாரி. நான் எடுக்கும் பொழுது சரியா எடுத்தேன். எனக்கு இந்த பொருள் எடுத்தாரு 3 மாசத்துல பெரிய ஏமா. வீட்டுக்கு முன்னுக்கு இந்த கோல் எடுக்கிறார். என் வீடு அல்ல, கடன்காரர வீடு, கடன்காரர வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மடையண்ட கையில என்ன வியாபாரம் தெரியாத கையில வியாபாரத்துக்கு முதலீடு செஞ்சிட்டு அவரை நம்பிட்டு துவா செஞ்சா துவா கூட கபூலாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராம இல்ல, ஜஹாலத் இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வியாபாரம் செய்ய முன்னால வியாபாரத்திற்கு மடக்கணத்தை போக்கிக்கோங்க சொன்னாங்க. ஷரியத்தை படிச்சு இப்படி லாபம் எடுக்கலாத எப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால, கோடியை இழந்ததுக்கு பின்னால மார்க்கத்தை ஒதுக்கிட்டு நண்பரை மார்க்கத்தை ஒதுக்கிட்டு. அன்பா அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அதனால உண்மையிலே ஒரு சோதனை, ஒரு தக்வாதாரியிட வியாபாரம் அல்லாஹ் தஆலா பரக்கத்துடைய வாசலை திறந்திருக்கும். மௌத்தாகும் பொழுது கடன் இல்லாத மௌத், கடன் இல்லாத மௌத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு இஸ்லாமிக் பேங்கிங் இருக்கலாம், எதுவாம் இருக்கலாம், கடனுக்கு ப்ரமோட் பண்ற சிஸ்டம் இஸ்லாத்தில் இல்லை. கடன் தாரன் வாங்க வாங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இன்னி அஊது பிக மினல் மக்ரம் வல் மக்ரம், கடனை விட்டு பாதுகாப்பு தேடாம தூங்கினதே இல்லை. நபியை பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், கடனுக்குள்ள இழுத்து போடுறது யகூதியத்துடைய வியாபாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனுக்குள்ள இழுத்து போட்டான். கடனோடே வாழு. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த வாதா சொல்றேன். எங்கட பாசில ஹவாக்கோணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. இவ்வளவுதான் வர 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 பஞ்சம் பாடுறது போதாத குணம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா சோதிப்பவர். இறுக்கமான வாழ்க்கையை கொடுப்பார், இறுக்கமான வாழ்க்கை. இது எல்லாத்துக்கும் மாற்றம் தான் தக்வாவுடைய வியாபாரி. தக்வாவுடைய வியாபாரி அல்லாஹ் பயந்து, மறுமையை பயந்து, வியாபாரத்துல நான் அல்லாஹ்வை பயந்து நான் செய்வேன் என்ற உறுதி வந்தா அல்லாஹ் தஆலா 2 விஷயம் செய்வான். ஒன்று ரிஸ்க்ல பரக்கத் செய்வான், இன்னொன்று எங்களுக்கு நினைக்காத வாசல்களை திறந்துடுவான் அல்லாஹ் தஆலா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பைத்துல் மால் இருந்துதான் அவங்களோட அரச உத்தியோகத்துக்கு சம்பளம் எடுப்பாங்க. அரச உத்தியோகத்துக்கு சம்பளம் எடுப்பாங்க. சகோதரர்களே, அரச உத்தியராக இருந்து அது சுத்த ஹலால். அவனோட வேலை என்னண்டா, இரவு நேரத்துல அல்லாஹ் எனக்கும் அந்த சிபத்தை தரணும், என்ன பத்தி மக்கள் என்ன குறை பேசுறாங்க விளங்கிக் கொள்றதுக்கு.
அடுத்தவங்களோட குறைக்கல்ல, தன்னுடைய குறை ஏண்ட வாழ்க்கையில் ஏண்ட முஆமலாத் ஏண்ட முஆஷராத் ஏண்ட வியாபாரம் எல்லாத்தையும் நான் சரியாகணுமே என்றதுக்காக வேண்டி முகமூடி போட்டுக்கொண்டு மாறுவேடம் போட்டுக்கொண்டு பஜார்ல நடமாடுவான். பஜார்ல இரவையில நடமாடுவான். அல்லாஹ் தஆலாவுக்கும் விருப்பம் இல்ல. தாவூத் ஒரு நபியாக இருந்து பைத்துல் மாலோட சம்பந்தப்பட்ட அவருடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்வது. அல்லாஹ் ஒரு மனக்கடக்கிறான் மனித தோற்றம். தாவூத பத்தி என்ன சொல்றீங்க? இப்ப அந்த மலக்கு சொல்றாரு எல்லாமே நல்ல. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய எல்லா பண்புகளும் நல்ல. ஆனா பைத்துல் மால்ல சம்பளம் எடுக்கிறாரே, பைத்துல் மால் உழைத்ததுக்கு கூலி, உழைத்ததுக்கு கூலி. சுப்ஹானல்லாஹ். முடிவெடுத்தான் கையால சம்பாதிச்சு சாப்பிடும். நபிமார்கள் எல்லாத வாழ்க்கை மீட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன செய்ய முடிவெடுத்தாங்க? கேடயம், இரும்ப உருச்சி கேடயம் செய்வது. உறுதியான நியத், தவக்குல், தக்வா, அல்லாஹ்வை பயந்து சந்தேகத்திலிருந்து கலந்து போற நல்ல நியத் எடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். வஅலன்னா லஹுல் ஹதீத். வியாபாரம் இங்கதான் லேசாகும். சேல்ஸ்மேனை வச்சல்ல, பஜார வச்சல்ல. வியாபாரம் லேசாகிறது, பரக்கத்தாகிறது சீசனை வச்சல்ல, தக்வா வச்சு. அல்லாஹ் தஆலா மாவ பிணைறதுக்கு எவ்வளவு லேசோ, இது போல இருந்த தொட்டா மாறி பிணைவதற்குரிய ஆற்றலை அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தார். அவ்வளவு லேசாக்கினார். மாவால செய்வது போல இரும்பு கவசங்களை தன் கையால் செய்திருப்பார். சகோதரர்களே, பாவம் வியாபாரத்தை கலக்கக்கூடாது. ஹராமான பைத்துல் மால சொன்னேன், பொதுவா சொல்றேன். இன்னைக்கு நாட்டுள்ள ஆகப்பெரிய ஒரு சோதனை பைத்துல் மால் கடைகள், மஸ்ஜிதுடைய சொத்துகள் விட்டா இடம் இல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி விடுங்கோ, சக்கராத்தை நினைச்சு விடுங்கோ. இது அநியாயம் என்பதாக தெரிந்து இது நடக்குமே. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அடிக்கும் சக்கராத்து விட்டா ஹராமும் சந்தேகமும் இந்த தவிர்ந்து எங்களுடைய வியாபாரத்தை அமைப்பமையானான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஹராம பயந்து ஓடினாங்களே, இந்த பெண்மணி விரட்ட அல்லாஹ் என்ன செஞ்சான்? 7 கதவு மூடிப்பட்டிருந்துச்சு. 7 கதவு அந்த பெண்மணி சதி செஞ்சு மூடினான். ஒன்றன் பின் பின்னான் 7 கதவுகளுக்கு உள்ளால் இருக்கும் அறைக்குள்ளே அல்லாவை பயப்படாத ஒரு பெண்மணி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாவத்திற்கு அழைக்க, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை பயந்து அந்த கதவுகள் பக்கம் ஓடுகின்றார்கள். யா அல்லாஹ், என்ன பாதுகாத்து, கதவு மூடின்னு தெரியும், வழி இல்ல, ஓடணும். ஓடினார்கள். முதலாவது கதவு கிட்ட போறாங்க. அல்லாஹ் கதவை திறந்து விடுகிறார். 2வது கதவு, 3வது கதவு, 4, 7 கதவுகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தக்வாவுக்கு அல்லாஹ் வழி திறந்து கொடுத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 7 கதவை திறந்து கொடுத்த ரப்பு அல்லாஹ் சொல்றான், நீங்க வியாபாரத்துல என்ன பயந்துக்கோங்கோ, நான் உங்களுக்கு 7 வானத்துடைய கதவையும் திறந்து தாரேன். 7 வானத்தினுடைய பூமியுடைய அவ்வாப சமாஇவல் அர்த், இன்னும் வாசல் இருக்கும். ரிஸ்க் வாரத்துக்கு சில நேரம் எத்தனையோ வாசல்கள் இருக்கும். என்ன நம்பி வாங்கோ, பொய் சொல்லாம வியாபாரம் செய்யடா. சுப்ஹானல்லாஹ். அதனால சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எங்களோட வியாபாரத்திலே உண்மையான பகுதி அதுதான். இந்த பகுதியை பேசுவோமேடா, பேசினா பிடிக்காதுன்னு தான் சில நேரம் அவருக்கு கடைசி கொத்துபாவாயிடுச்சு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வை பயந்து சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் பயந்தத்துல ஒரு பகுதி தான் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல நீதமா நடக்குது, ஹராம கலக்கல் இல்ல.
பொய் சொல்றது என்று அதை சொன்னா திரும்பி ரிட்டன் வரும். வியாபாரத்தை செய்யற அநியாயத்துக்கு திரும்பி வந்தே இதுலேயும் தான். சகோதரர்களே, ஒரு கடையிலிருக்கிற அழகான உடுப்பு முதலாளி சொல்லியிருந்தால் இதை விற்க வேணாம், இதுல பிரச்சனை இல்லை, இதுல எதிர்பார்க்கிற அந்த தரம் இல்லை. ஒரு நாள் முதலாளி வெளியே கடைக்கு வந்தாரே, ஒரு யூதன் சாமான தலையில கட்டினார். 3000 தீனாரோ திரகமோ பொறுமதியான உடுப்பு செட்டும் ஒரு லோட் அவரும் எடுத்துக்கொண்டு போயிட்டார். முதலாளி வந்து பார்த்துதான் சேல்ஸ்மேன் யோசனை குணம் அல்லாஹ்வை முதலா பயப்படும், முதலாளியை சந்தோஷப்படுத்துறதுக்கு முன்னாலே எதையாவது கலந்து கொடுக்கிறதில்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மனிதர் வந்து கேட்கின்றார், எங்கெந்த சாமான், எங்கெந்த பொருட்கள். ஒருவர் வந்தால் ஒரு பிரயாணி, சிலவங்க அந்த ரெகுலர் நிரந்தரமா வாரவரை நல்லா கவனிச்சு கொள்வார். திடீர்னு ஒரு முகம் வந்திறங்கினா 3 வீல் டிரைவர் மாற்றி இருந்து அந்த குணமீகி வெட்டி விட்டுரு. எல்லாரும் சொல்லல, அல்லாஹ் பயந்துக்கோங்க. சந்தர்ப்பத்துக்கு ஏமாத்துற வியாபாரம் அல்லாஹ்வுடைய பார்வையில பதுக்கிற வியாபாரம். பதுக்கிறது சகோதரர்களே, கட்டி விட்டார், அழைத்து போயிட்டார். கேட்டார் எங்க போயிட்டார்? 3 நாள் பிரயாணம் பிறந்துட்டார். குதிரை எடுத்தார், விரட்டி 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 அவர் பிரயாண கோசிய ஒரு மாறி சென்றடைகிறார். 3 நாள் குதிரையில. ஏந்த கடையில் ஒரு தவறான வியாபாரம் நடந்துவிட்டது, நம்பிக்கை மோசடி நடந்துவிட்டது. அந்த பிரயாண கோஷ்டிக்குள்ள போனார். போய் உரிய நபரை தேடி எடுத்தார். அந்த சாமான் அப்படியே தந்துடுங்கோ, அதுல கலப்படம் மீகுது, அது பாவிக்கிறதுக்கு தகுதி இல்ல, இந்த 3000 தீனாரையும் திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள். கொடுத்தார். அவர் பொருளை கொடுக்கின்றார். சொன்னாரே, இந்த 3000 தீனாரும் போலி காசுகள், நான் ஏமாத்திட்டு தான் வந்தேன் உடைய வியாபாரிய. கமா ததீனுக்கு தான் நாங்க வியாபாரத்தை செய்யற நெருப்பு, அது கட்டாயமா பற்றும், கட்டாயமா பற்றும். சொன்னார், இது போலியான உடுப்பு, தரத்துக்குரிய உடுப்பல்ல. சுபஹானல்லாஹ், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்ல மதம் பார்க்கல, நீதத்துல களிமா சொல்லிந்த ஒரு வகை, களிமா சொல்லாம இந்த இன்னொரு வகை. வியாபாரத்துல இந்த பாபு இல்ல, இந்த வாசல் இல்ல, மனிதன் உள்ளம் தான். இந்த எடுத்துக்கொண்டு போயிட்டு வேக 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 நாம் வேகும், எடுத்துக்கொண்டு போயிட்டு சந்தோஷப்பட சதக்காவா மாறும், சதக்காவா மாறும். கமா ததீனுக்குதான் அநியாயம் செய்வோமே, ஆனால் அந்த அநியாயம் திரும்பி வரும், திரும்பி வரும், திரும்பி வரும். ஆக சகோதரர்களே, எல்லாரும் நல்லடியார்களே, சுத்தத்தை பயப்படுவோம். வியாபாரத்தை சுத்தம். இந்த பெண்மணிகளோட சம்பந்தப்பட்டு கடையில பெண்மணிகளை வச்சுக்கொண்டு வியாபாரம் செய்யறது நல்லாவே யோசி. ஆள் இல்ல, வாலிபர்களை விட நம்பிக்கை. வியாபாரத்துல அல்லாஹ்வை பயப்படுறது ஒரு விடயம். இப்னு சீரீன் வியாபாரத்தில் ஒரு கடையில வேலை செய்கிறார். அழகான வாலிபர், அழகான வாலிபர். ஒரு பெண்மணி சாமான் வாங்க வந்தார். தவறான சிந்தனை நமக்கு வந்துச்சு. வாங்குற சாமான விட அதிகமா சாமான வாங்கினான். வாங்கிட்டு என்ன செஞ்ச தெரியுமா? முதலாளிகிட்ட சொன்னார், இந்த கூலிக்காரர் கொஞ்சம் கடைக்காரர கொஞ்சம் இந்த வீட்டுக்கு சாமான கொண்டு வர சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, உதவி செய்ய சொல்லுங்க. அவன் சொன்னார், போயிட்டு கொடுத்துட்டு வா. பெண்கள்கிட்ட சூழ்ச்சிக்கு எத்தனையோ பேர் பெரிய பெரிய வியாபாரம் எல்லாம் பட்டு போன ஹராமான இந்த பெண்கள் உறவாக, பெண்கள் உறவு. என்னட்டாண்டா மஷூரா கேட்ட நான் சொல்றேன், சம்பளம் கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்லை, உங்களோட கடையில பறக்கத்தீகுது, பெண்ணை சேர்க்கிறத சேர்க்காமிக்கிறது.
அது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜினாவை மாறி முசீபத் உலகத்தை பரக்கத்தை எடுக்கிறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. உடம்புடைய பரக்கத்தும் தான், ஆயுள்ள பரக்கத்தும் தான், சம்பாதிக்கிறது பரக்கம். நான் சொல்லல பாவம் நடக்குது இல்லை, உங்களை நீங்க தான் முஃப்தி. இதுல கல்வத் நீங்க முடிவெடுங்க. அல்லாத பொருத்தம் சக்கராத்ல என்ற வியாபாரத்தால களிமா வந்தா நான் வெற்றியான வியாபாரி. சொல்றார் சக்கராத்ல தராசி கட்டுதுன்றார். களிமா சொல்லிக் கொடுக்க பார்க்க களிமா வருகிறீங்க என்ன சொன்னார்? நிறுத்தும் பொழுது தக்குவாவுக்கு மாற்றமான நிறை பெரிசா இல்ல, தூசி கல்லும் உள்ளிருந்தா அதை வச்சு சாமான போடுவார். அந்த தடை சக்கராத்ல. இந்த இப்னு சீரீன் அல்லது வேறொரு மனிதராக இருக்கட்டும், அவர் செல்லுகின்றார். அந்த பெண்மணி பொருட்களை வைத்ததன் பின்னால் பாவத்தின் பக்கம் அழைக்கப்படுகின்றார். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் தப்பிக்கொள்ள முயற்சி செய்கின்றார். தப்ப முடியாத கட்டம் வருகிறது. தப்பவே வேண்டும் என்ற உறுதியான தக்வாவுடைய அந்த வியாபாரி என்ன செய்தார் என்றால், நான் கொஞ்சம் வெளிவாசல் போக வேண்டிய தேவை இருக்கிறது, நான் போய் வருகிறேன், அதற்கு பின்னால் உன் ஆசையை நிறைவேற்றுகிறேன். சுப்ஹானல்லாஹ், மலசல கூடத்துக்கு செல்லுகின்றார். மலமை எடுத்தபடியே மேலெல்லாம் பூசிக்கொள்கிறார். அல்லாஹ்வை பயந்து இந்த பாவம் நடக்கப்படாது கடையில். சுப்ஹானல்லாஹ், அந்த நஜீஸோடே வெளியே வர இந்த பெண்மணி, இந்த பைத்தியக்காரனையா நான் அழைத்தேன் என்பதாக கூறி அந்த மலக் சுருவாடையோட விரட்டுகின்றார். அந்த மனிதன் அல்லாஹ்வை பயந்தவர் வீட்டுக்கு சென்றார், குளித்தார், சுத்தம் செய்தார். அல்லாஹ் என்னை பாவத்திலிருந்து பாதுகாத்த நன்றிக்காக வேண்டி மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார். மஸ்ஜிதுக்குள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். நறுமணம் நறுமணம் ஏதோ கமல்கிறது. சுப்ஹானல்லாஹ், பார்த்தால் அல்லாஹ்வுடைய தக்வாவை நாடி அல்லாஹ்வை பயந்த அந்த வியாபாரி சிறுவருடைய அந்த வாலிபருடைய அந்த நறுமணம் சொல்லுகின்றார்கள். அவருக்கு பேரே கஸ்தூரி வாலிபர் என்பதாகத்தான் மரணிக்கும் வரைக்கும் அந்த நறுமணம் இருந்ததாக எழுதுகின்றார்கள். தக்குவால் இப்படித்தான் கிடைக்கும். இது தேவை பஜாருக்கு, இது தேவை கண்ணியமானவர்களே. இதுலதான் ரிஸ்குடைய வாசல்கள் எல்லாம் திறந்து தரும். உண்மையான வியாபாரியா மாறினா அது ஹிஜ்ரத்துடைய நன்மை. அந்த வியாபாரம் ஹிஜ்ரத் 5 வகையாக பேசுவாங்க. ஹிஜ்ரத் செஞ்சா என்ன நன்மையோ அதே நன்மை ஹலால தேடி சுத்தமான பிரயாணம் செஞ்சாங்க. உண்மையான வியாபாரி, தக்குவாட வியாபாரி, அமல் இபாதத்துக்கு ஒரு நாளும் பாதகம் நீக்காதவர். கொழும்புல ஒரு வியாபாரி இருந்தார். அல்லாஹ் அவர் கபரை வெளிச்சமாக்கட்டும். சைனாக்கு போறாலும் சாமான் எடுக்க போறாலும் அங்க இறங்கினா எத்தனை மணிக்கு புகர் இமான் ஜமாத் தவறாமல் கிடைக்கும். இங்க சுபகு இமான் ஜமாத்துக்கு பின்னால கொழும்புலேருந்து போய் அங்க எத்தனை மணிக்கு இறங்கினா இமான் ஜமாத் தவறான அதுக்கேற்ற சான்சஸ், அதுக்கேற்ற சாய்ஸ் தான் போனார். கடைசியா நோயாளியா இருக்கக்கூடிய அந்த வியாபாரி இன்னைக்கு மிச்சம் கடையுள்ளுக்கு தொழுகிறார். எத்தனையோ பள்ளி அத கேள முடியும். அப்படி ஒரு குறுக்கு வழி எங்கேயுமோ தெரியல. கடையெல்லாம் நஃபிலான தொழுகையே மஸ்ஜித், அல்லாஹுடைய மாளிகை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதான் ரிஜாலுல்லா துல்கியின் திஜாரா வலா பய நம்பிக்கிறீங்களா? எல்லாம் மன்னிக்கணும். இதை கூட நீங்க உலமாக்க கேளுங்க. இது சரியா? கடைக்கு கடை பள்ளி பக்கமே இல்லை. மஸ்ஜிதுக்கு வாரது தனியொரு பரக்கத். மஸ்ஜிதுடைய கதவை தற்றுதான் அல்லாஹும் அப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்துக்கு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரிஸ்குடைய வாசல்களை திறக்கிறான். அவனுடைய நம்பிக்கையோடு எமது செயல்கள் அமைந்தே ஆக வேண்டும். அவர் நோயாளி, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு ரூம போல அந்த சிகிச்சைக்குரிய அறை அவருடைய வீட்டில் இருந்துச்சு. அங்க கூட 2 இமாம்களை வச்சு ஒரு இமாம் ஜமாத் தவறாம தொழுதார். இது சஹாபாக்களோட வரலாறு இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மௌத்தா போன ஒரு முஸ்லிம் வியாபாரி ஜும்மா நாள்
ஜும்மா நாள் மஸ்ஜிதை கண்ணியப்படுத்தி வாரோம் சொன்னாங்க. ஜும்மா பாலாக வியாபாரம் நடக்கிறது, நெருப்பு மலை மதீனால பொழிந்து சொன்னாங்க. ஆனா ஜும்மாவுக்கு பின்னால ஒரு வியாபாரத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யுங்க. குர்ஆன்ல வருகிறது, பொழுது முடிஞ்சா பஜாருக்குள்ள நீங்கள் செல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸுடைய கருத்துக்கு எழுதுறாங்க. இந்த ஆயத்துக்கு கீழே இப்னு கஸீரில் இருக்கிறது, சாதாரணமான நாள்ல செய்யக்கூடிய வியாபாரத்தை விட அல்லாஹ்வுடைய இந்த மாளிகைக்கு வந்துச்சு இந்த பிஸியான நேரத்துல இந்த சீசன்ல இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி ஜும்மாவை கேட்டுட்டு போய் செய்யற வியாபாரத்துல 70 மடங்கு பரக்கத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க, வியாபாரத்தோட பரக்கத்தை செய்யலன்னு சேர்க்கலண்டா எதிர்பார்க்கறது அடையாது. கடைசியா சொல்றேன், ஹலால தேடுறதுக்குள்ள மதிப்பு. சொல்லலாம் வியாபாரி மிகப்பெரிய குற்றவாளி. இந்த ஹதீஸ பாருங்க, மன் தலப துனியா ஹலாலன், ஹலாலா தேடுறார், பெருமை அடிக்கல, குடும்பத்தை கண்ணியமா வாழ வைக்க, சதகா செய்யறதுக்கு, உதவி செய்யற நோக்கத்துல. அல்லாஹ் அவருடைய முகம் 14ஆம் பிறை சந்திரன் வெளிச்சமா இருக்கிறது போல சந்திப்பு அந்த வியாபாரிக்கு கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் நசீபாக்குவான். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு இந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். தோட்டம் தொழில பரக்கத் செய்வாங்க, பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. உண்மையான தக்குவாவுடைய வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பத்திலையும் தாயா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை எனக்கு தாயா அல்லாஹ். உங்க பொருத்தமான சக்கராத்துல மறுமையில நபிமார்களோட இருக்கக்கூடிய அந்த நல்ல வியாபாரி என்ன ஆக்கி வைப்பாயாக. வியாபாரத்துடைய பொருட்களை சக்கராத்துல சொல்லாம ஓண்ட வார்த்தையை சொல்லி மௌத்தாகிற வியாபாரியா என்ன ஆக்கி வைப்பாயாக. கடன் இல்லாம நஷ்டம் இல்லாம காலங்களுக்கு ஏற்ற வியாபாரங்கள் எங்கட பஜார்கள் தாயாலாம். உன்னை சந்தோஷப்படுத்துற பஜாராக எங்களை பஜாராக்கி வைப்பாயாக. உன்னை சந்தோஷப்படுத்துற கடைகளாக வியாபார ஸ்தலங்களாக எங்களோட ஒவ்வொரு வியாபார நிறுவனங்களையும் தொழில் நிறுவனங்களையும் ஆக்கி தருவாயாக. இந்த பாவங்களை மன்னிச்சு அருள் புரிவாயாக. எதிர்பார்க்காத நஷ்டங்களை தந்துடாதையா, கஷ்டங்களை தந்துடாதையா, வெள்ளங்களை தந்துடாதையா, பிரச்சனைகளை தந்துடாதையா, வாக்களை கபூல் செய்வாயாக.